வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. என்னக்கா காலைல பாலெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, கொடுத்து முடிஞ்சிட்டாக்கா? தம்பி இல்லை தம்பி, எனக்கும் பக்கத்து வீட்டில் அக்காளுக்கும் சேர்த்து தான் பாட்டில் எடுத்து பாலை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்கிறீங்க? உங்கள் வீட்டிலே பசுமாடு இருந்து இல்லையாக்கா? அந்த பசுமாட்டுலேருந்து பாலை வந்து நீங்கள் தானாக்கா பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க? அது இருந்துப்பா, ஒரு சில நோயினால அந்த பசுமாடை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு எனக்கு. இல்லைக்கா, என்ன சூழ்நிலை வந்துட்டு உங்களுக்கு? தம்பி வேற ஒன்றும் இல்லைப்பா, அதில் மடிநோய் வந்துட்டு நானும் பால் கறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும். காலையில் கரெக்டான டைமுக்கு 6 மணிக்கு கறந்துடுவேன். ஆனால் சாயங்காலம்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டான டைமில் கறக்க முடியாதுப்பா. அதனால அந்த பசுமாடுக்கு மடிநோய் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால நான் பசுமாடை கொடுத்துட்டேன்ப்பா வேற ஆளுக்கு. கண்டிப்பாக்கா. இப்போ வந்து பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து கெட்டு போகிற ஒரு பொருளாக்கா. இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு தினசரி கறந்துட்டு இருப்பீங்க. இதே இது பார்க்கும்போது மத்தியானம் வந்து ஒரு 2 மணிக்கு நீங்கள் டைம் எடுத்து கறந்துட்டு இருந்தேன்னு பார்க்கும்போது கரெக்டாக 2 மணிக்கு தாக்கா கறந்து எடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்து ஒரு 3 மணிக்கு கறந்து எடுத்தான பார்க்கும்போது அந்த பால் வந்து அந்த மடியில் தங்கி கெட்டு போக வாய்ப்பு இருக்காக்கா. ஓ, அப்படி கூட இருக்கலாம்ப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒரு நாள் நான் 2 மணிக்கு கறப்பேன், இன்னொரு நாள் 3 மணிக்கு கறப்பேன், சில நாள் 4 மணி கூட ஆயிருப்பா. எங்கேயாவது வெளியில் அவசரமாக போக வேண்டி இருந்துச்சுன்னா வரும்போது முன்ன பின்ன டைம் ஆயிடுது. ஏன்னா நான் தான் கறக்கவும் செய்வேன், அதனால கூட அந்த டைம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது மாதிரி கரெக்டான ஒரே டைமில் நம்ம கறந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற. கண்டிப்பாக்கா. சரி தம்பி, உனக்கு இந்த விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்போ பசுமாடு உங்ககிட்டே இல்லை, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு யாருப்பா சொன்னா? அக்கா, இதே போல தான் வந்து மடிநோய் வந்துட்டு இருந்தாக்கா. நான் வந்து கால்நடை மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்கிட்ட கேட்டாக்கா, இந்த மாதிரி மடிநோய் வரன்னு காரணம்னு பார்க்கும்போது ஒன்று வந்து தொழுத்து வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது காரணம், இன்னொன்று வந்து நம்ம அந்த பால் வந்து இப்போ அந்த டைமு கறந்து எடுக்காமல் இருந்தேன்னு பார்க்கும்போது அந்த மடிநோய் வருவதற்கு காரணம்னு சொல்லிட்டு அந்த கால்நடை மருத்துவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்கக்கா. ஓ, அதுதான் தம்பிக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. சரிப்பா, அந்த கால்நடை மருத்துவர் யாருப்பா? அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் என்னப்பா செய்யணும்? அக்கா, அதுக்கு தான் வந்து இன்னைக்கு இரவு 7:30க்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வந்து கால்நடைகளுக்கு மடிநோய் வருவதற்கான காரணங்களும் தடுக்கும் முறைகளும் குறித்து ஆரல்வாய்மொழி கால்நடை உதவி மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் வந்து இன்னைக்கு இரவு 7:30க்கு பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. நான் கேட்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டே நான் கேட்க சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீ சொன்ன மாதிரி இந்த மடிநோய்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு நோய்ப்பா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை உன்கிட்ட அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். சரியா? சரியக்கா. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பசுவாக இருக்கட்டும், அதேபோல் வந்து கன்றுக்குட்டியாக இருக்கட்டும், அது வந்து ஆடாக இருக்கட்டும், விவசாயிகள் தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது நம்ம அந்த இளங்குட்டியிலேருந்து தேர்வு செய்கிறது நல்லதா, இல்லை வந்து ஒரு தாய் கன்று மாட்டு வாங்குறது நல்லது தானே சார்? தாயும் கண்டுமாக வாங்குறது சால சிறந்தது. ஏனென்றால் உங்களுக்கு உடனே உங்களுக்கு அதிலிருந்து வருமானம் கிடைக்கும் பால் மூலம். கண்டுக்குட்டிகள் மூலம் நீங்கள் அதை கண்டுக்குட்டியை வளர்த்து எடுக்கிறது ஒரு 1.5 ஆண்டுகள் முதல் 2 ஆண்டுகள் வரை ஆகும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பால் மூலம். எனவே பசுவும் கண்டு மாட்டு வாங்குறது சால சிறந்தது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இதே இது வந்து அந்த குட்டியாட்டு நம்ம தேர்வு செய்து அதை வளர்க்குறேன்னு பார்க்கும்போது எவ்வளோ நாட்கள் வரை ஆகும் நம்ம அந்த சினை பிடிப்பதற்குன்னு பார்க்கும்போது? கண்டுக்குட்டி பிறந்து இருந்து 1.5 ஆண்டுகள் கழித்து தான் அது மாசி அடிக்கும், பருவத்திற்கு வரும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு நீங்கள் மாடை வந்து செயற்கை முறை கருவூட்டலோ அதை இயற்கை முறை கருவூட்டலோ செய்ய முடியும். அந்த மாதிரி தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது நம்ம வந்து இளங்குட்டியிலேருந்து வந்து நம்ம தேர்வு செய்கிறது நல்லதானே சார்? நல்லது தான். ஆனால் விவசாயிகள் பொறுமையோடு காத்திருக்கணும். குறைந்தது 2 வருடங்கள் ஆகும் சினை பிடித்து அது குட்டி ஈண்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பால் கிடைக்கும். இதே இது பார்க்கும்போது சில விவசாயிகள் வந்து தாய் ஆகட்டும், அதே போல் வந்து கன்றுக்குட்டி ஆகட்டும், அவங்க வந்து சந்தையில் வந்து கொண்டு போய் விற்பனை செய்வாங்க. அப்படி நம்ம வந்து வாங்குறது நடைமுறைக்கு நல்லதா? நடைமுறைக்கு அது நல்லதல்ல. ஏனென்றால் சந்தையில் நீங்கள் வாங்கும் பொழுது இந்த பசுவை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது.
இந்த பசு அது சிலவங்க நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் செய்வாங்க. அதனால் நம்ம தெரிஞ்ச வீடுகளில் நம்ம தெரிஞ்ச இடங்களில் நம்ம போய் அதை பார்த்து அது பசு காலை மாலை இரு வேளைகளிலும் எவ்வளவு பால் கிடைக்குது என்று பார்த்து அது வாங்குறது சால சிறந்தது. நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி இன பசுக்களை வந்து நம்ம வாங்குறது நல்லது? பொதுவாக நம்ம மாவட்டத்தில் வந்து வெள்ளையும் கருப்புன்னு சொல்லுவாங்க, ஹால்ஸ்டின் ஃப்ரீஷன் HF கிராஸ் வாங்குவாங்க. அதை விட நல்லது ஜெர்சி கிராஸ். அது வந்து சூடு உஷ்ணமான சீதோஷ்ண நிலையை தாங்கும். இந்த வெள்ளையும் கருப்பு இந்த ஹால்ஸ்டின் ஃப்ரீஷன் கிராஸ் பசுக்கள் சூடான வெப்பமான சீதோஷ்ண நிலைக்கு உகந்தது அல்ல. இது பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கலப்பின பசுக்களை வாங்குறது நல்லது. கலப்பின பசுக்கள் வாங்குறது நல்லது, அதுவும் ஜெர்சி கிராஸ் மிகவும் நல்லது. இது நாட்டு பசுக்களுக்குன்னு பார்க்கும்போது மக்கள் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? சிலர் விரும்பி வளர்க்கிறார்கள். ஆனால் பால் அதிகம் வேண்டும் என்று நம்ம நினைத்தால் அது கலப்பின பசுக்கு தான் நம்ம போய் வேண்டும். ஒரு நாளைக்கு 15 to 18 லிட்டர் 20 லிட்டர் வரை கிடைக்கும். நாட்டு பசுக்களில் ஒரு நாளைக்கு இரு வேளையும் சேர்த்து ஒரு 3 லிட்டர் கிடைக்கும். ஆனால் வந்து நாட்டு பசுவை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது அது மருத்துவ குணம் நிறைந்த பொருள். கண்டிப்பாக. இது பார்க்கும்போது இந்த கலப்பின பசுக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 18 முதல் 20 லிட்டர் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்திலே அந்த அளவுக்கு பால் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப பால் கிடைக்கும். ஆனால் அந்த வெள்ளை கருப்பு ஹால்ஸ்டின் ஃப்ரீஷன் பசுக்கள் வந்து ஜெர்சி கலப்பின பசுவை விட அதிகமாக பால் கிடைக்கும். ஆனால் பால் வந்து திக்னஸ் குறைவாக இருக்கும். SNF அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் நாட் ஃபேட், அது குறைவாக இருக்கும். ஜெர்சிக்கு SNF அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி கலப்பின பசுகளாகட்டும் நாட்டு பசுகளாகட்டும் அதை வந்து பராமரிப்பு முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டி இருக்குமா? கண்டிப்பாக சரியாக நம்ம பராமரிக்கவில்லை என்றால் நம்ம மடிநோய் அந்த மாதிரி நோய்கள் வந்தால் அது விவசாயிகளுக்கு இழப்பு தான், நிச்சயமாக இழப்பு தான். ஸோ அதனால் நம்ம தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பசுமாடு கொட்டகை மிகவும் சுத்தமான இருக்க வேண்டும். தொழுவம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். காற்றோட்டமான இடத்தில் நீங்கள் அந்த கொட்டகையை அமைக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும். கொட்டகையை சுற்றிலும் தண்ணீர் தேங்கக்கூடாது. அப்படி தண்ணீர் தேங்கினால் கொசு அதிகமாக உற்பத்தி ஆகும். அது மூலம் நமக்கும் கேடு, பசு மாட்டிற்கும் கேடு. இது கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்கள் வந்து தாக்க வாய்ப்பு இருக்குது? மெயினாட்டு நம்ம வந்து பசுக்களில் வரக்கூடிய நோய் வந்து சிலவங்க இந்த சோறு கஞ்சியெல்லாம் வைப்பாங்க, அது வந்து அசிடோசிஸ் ஆகும். அந்த மாதிரி வச்சாலும் அந்த பசுக்களுக்கு இறப்பு சில வேளைகளில் நேரிட வாய்ப்பு உண்டு, பசுக்களுக்கோ கன்றுக்குட்டிகளுக்கோ. அடுத்தது நம்ம மிக முக்கியமான நோய், விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய நோய் வந்து பசுக்களில் மடிநோய், மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த கோமாரி நோய், அது பசுக்களுக்கு இழப்பை உண்டாக்கும். கோமாரி நோய், தென் கரிச்சிதைவு நோய், புரூசலோசிஸ், லேமினேட்டிஸ் வாதம், கால் முட்டில் வாதம், இந்த மாதிரி பல விதமான நோய்கள் பசுக்களை தாக்குகின்றன. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார், பல விதமான நோய்கள் வந்து பசுகளுக்கு தாக்குறது. அதுவும் வந்து முக்கியமான நோயின்னு பார்க்கும்போது இந்த மடிநோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, பெரிய இழப்பும் கூட ஏற்படும்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மடிநோயினுடைய அறிகுறின்னு பார்க்கும்போது வந்து நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? மடிநோய் வந்து வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து ஒன்று வந்து தொழுவும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால வரும். இரண்டாவது பால் கறவைக்காரர்கள் தங்களுடைய கை சுத்தம் இல்லாமல் பசு காம்பில் மடியில் வைத்தால் அதன் மூலம் நோய் பரவும். அல்லது சில இடங்களில் சரியாக பாலை கறக்க மாட்டார்கள், அவசரமாக கறந்து விட்டு போகிற, அதில் கொஞ்சம் பால் கெட்டுப்பட்டால் ஒன்றிலோ நீங்கள் ஒட்டரை அதை கறந்து எடுக்கணும், அல்லது கண்டுக்குட்டிகளை விட்டு அதை பாலை குடிக்க வைக்க வேண்டும். இல்லை என்றால் மடிநோய் வர்றதுக்கு இது ஒரு காரணங்கள். அதாவது நம்ம அந்த மடிநோய் அந்த பசுவுக்கு வந்து இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? பசு வந்து அந்த பால் கறவை பண்ணும்போது பால் வந்து எல்லோ ஃப்ளேக்ஸ், பாலில் திருவாக இருக்கும். நார்மல் ஒயிட் கலரில் இருக்காது, வெள்ளை கலரில் இருக்காது, ஒரு மஞ்சள் கலரில் எல்லோ ஃப்ளேக்ஸாக இருக்கும். அப்படி கண்டாலே உடனே நீங்கள் ஒரு மருத்துவர், அறிவுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அதை உடனே ஆன்டிபயோட்டிக் போடாட்டா அந்த நோய் குணமாகுது, நோய் பரவிடும், 4 காம்பிலும் பரவிடும். அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட், ASTன்னு சொல்லுவாங்க. அந்த பாலை நம்ம சாம்பிள் எடுத்து அதை கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கொண்டு சென்றால் அங்கு அவங்க டெஸ்ட் பண்ணி எந்த ஆன்டிபயோட்டிக் இந்த நோய்க்கு இந்த மாற்றுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் போட வேணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த கால்நடை மருத்துவர் போட்டால் அந்த நோய் குணமாகும். மினிமம் 3 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். இது பார்க்கும்போது அந்த மடியை வச்சு அந்த மடி நோய் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை வந்து நம்ம அந்த பால் கறக்கிறது அந்த பாலை வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம், பாலை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மடியில் வந்து எந்த வீக்கம் இருக்காது, வீக்கம் போக வரும், வீக்கம் வரும். பிறகு அதையும் நமக்கு சரியான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலன்னா மடி வந்து கல் ஆயிரும். கல்ல சொட்டி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். முதல்ல வந்து எல்லோ ஃப்ளேக்ஸாக வரும் பால். ரெண்டாவது அதை கவனிக்காமல் விட்டால், ஒழுங்காக வைத்தியம் பண்ணவில்லை என்றால் அது வந்து இரத்தமாக வரும். அதுவும் ஒழுங்காக கவனிக்கலாம், கடைசி பால் தண்ணி மாதிரி ஆயிரும், சொட்டி போயிடும், காம்பு சொட்டி போயிரும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் முடிஞ்சானா அதை திரும்ப இது பண்ண முடியாது, ரீகெயின் பண்ண முடியாது. இதே இது அந்த மடி அந்த பசுக்குன்னு பார்க்கும்போது அது வலிகள் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? வீக்கம் வரும்போது வலி இருக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும், அப்புறம் பால் உடனே குறையும், அப்புறம் சரியாக ஆகாரம் உட்கொள்ளாது,
அது வந்து நம்ம வந்து இப்போ கன்றுக்குட்டி கொடுத்த போக திரும்ப வந்து அந்த பாலை வந்து தினசரி கறந்து எடுத்துறோம். கறந்து எடுத்துடணும். அண்டண்டு சுரக்கக்கூடிய பால் அண்டண்டு சுத்தமாக கறந்து எடுக்க வேண்டும். நீங்கள் கறந்து எடுக்கணும், இல்லை என்றால் நீங்கள் கன்றுக்குட்டிகளை விட்டு குடித்து விட வைக்க வேண்டும். பால் கெட்டுப்பட்டால் மடிநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா பால் வந்து மிக எளிதாக கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதில் வந்து பாலில் வந்து இட் இஸ் அ குட் மீடியா ஃபார் த பாக்டீரியா அண்ட் வைரஸ் டு ஃப்ளரிஷ். ஸோ அதனால் அந்த பாலை வந்து நம்ம வந்து ஒற்றை கறந்து எடுக்க, நம்ம தங்கு பால் ஆயிட்டுன்னா டேமேஜ் ஆயிரும், பால் கெட்டு போயிடும். அப்போ அன்னன்னைக்குள்ள வந்து நம்ம கறந்து எடுத்துடணும். கறந்து எடுத்துடணும். பால் கெட்டுப்பட்டால் மடிநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து இப்போ அந்த மடிநோயை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த பால் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? மடிநோய் வந்தால் பால் வந்து குறையும். இனி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குறைந்து திரும்ப கூடும். ஒரே நாளில் கூடாது, ஒரு வாரம் 2 வாரங்களில் அது சரியாக பழையபடி வரும். இது வராமல் தடுக்கணும்னு பார்க்கும்போது அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? அது இப்போ ஆன்டி மாஸ்டைட்டிஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது வெளி சந்தைகளில். ஆன்டி மாஸ்டைட்டிஸ் பவுடர் அது ஒரு 1/4 கிலோ கூடு. அதில் ஒரு டே 1, டே 2, டே 3, டே 4 இருக்கும். அந்த டே 1 அந்த பொடியை எடுத்து ஒரு கருப்பு கட்டி அல்லது சர்க்கரை வெட்டி உருண்டை பிடித்து அதை கொடுக்கணும் வாய் வழியாக. அது வந்து அந்த நோய் வருமுன் கொடுக்கறது நல்லது. ஆன்டி மாஸ்டைட்டிஸ் பவுடர் அப்படிலாம் வெளி சந்தைகளில் இருக்குது, மருந்துகள் உண்டு. 1 டே, 2nd டே, 3rd டே, 4th டே கொடுத்தா வந்து அந்த நோய் வராமல் இருக்குது. வாய்ப்புகள் உண்டு, ஆனால் கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதை கொடுத்துட்டு தொழுவத்தை நம்ம பராமரிக்கவில்லை என்றாலும் அது வரும்ல. ஒழுங்காக பாலை கறந்து விடவில்லை என்றாலும் வரும். இது நான் கொடுத்துட்டேன் இனி வராதுன்னு சொல்ல முடியாது. இது பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து கலப்பின பசுக்கள் இருக்குது, நாட்டு பசுக்கள் இருக்குது. இப்போ இந்த மடிநோயை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி பசுக்களுக்கு இந்த நோய்கள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது? கலப்பின பசுக்களுக்கு தான் இது அதிகமாக வரும். நாட்டு பசுக்களுக்கு வர்றது மிக மிக குறைவு. அப்போ கலப்பின பசுகளுக்கு தான் இந்த மடிநோய் வர வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அது மடி பெரிதாக இருக்கும் மற்றும் அதிகமான பால் கறக்கக்கூடிய பசுக்களுக்கு இது இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நிறைய பால் இருக்கும், ஒழுங்காக இவங்க கறக்க மாட்டார்கள், பால் கறவை வச்சு கறக்க மாட்டார்கள், அவசரமாக கறந்துட்டு ஓடிடுவாங்க. 50 மில்லி பால் தங்கு பால் ஆயிட்டாலும் அதுலேருந்தும் அந்த நோய் வர வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இப்போ 50 மில்லி அந்த தங்கு பால் அந்த மடியில் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நோய்கள் வர வாய்ப்பு. அதாவது கண்டுக்குட்டியை விட்டு உடனே சூப்பி கொடுத்து விட வேண்டும், அப்போது நீங்கள் சேஃப். இப்போ கூட வந்து சமீபத்தில்னு பார்க்கும்போது சிலவங்க வந்து ஒரு 10 மாடு 20 மாடு பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது இயந்திர மூலம் வந்து கறந்துட்டு இருப்பாங்க, மில்கிங் மிஷின். அந்த மாதிரி கறக்கம்பம் கூட அதில் வந்து தங்கு பால் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது ஒழுங்காக அந்த சக் பண்ணி வரும். அந்த மில்கிங் மிஷினில் அந்த 4 காம்பில் அந்த 4 மிஷினில் 4 இது இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து ஒழுங்காக அதை இப்போ பராமரித்து ஒழுங்காக கறக்க வேண்டும் பாலை. ஆனால் வந்து அதுலேயும் வந்து முறையாட்டு கறக்கவில்லைன்னா தங்கு பால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் மடிநோய் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பார்க்கும்போது அந்த கால்நடை வந்து படுக்கும்போது அந்த மடியில் ஏதாவது அடிபட வாய்ப்பு இருக்கும், அதில் வந்து அந்த மடிநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார்? காயம் ஏற்பட்டாலும் மடிநோய் வர வாய்ப்பு உண்டு. படுக்கும்போது அந்த காம்பினுடைய சிறு ஹோல் இருக்கு, ஓட்டை, அதன் மூலம் அந்த கிருமிகள் உள்ளே போய் அப்படியும் வரும். அதனால தான் சொல்கிறது தொழுவத்தை நாம் கொட்டகையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரி, அந்த மாதிரி இப்போ ஒரு தொழுவத்தை நம்ம அந்த சுத்தமாக வைக்கணும்னு பார்க்கும்போது தினசரி எப்படி அதை பராமரிக்கணும் சார்? அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒன்று உண்டு. அதை வந்து ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து அதில் 2 திரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு அந்த தண்ணீர் வந்து சிவப்பு கலரில் காணப்படும். அதை வைத்து நம்ம பசுக்களுடைய மடியையும் கழுவலாம், தொழுவத்தை கழுவலாம், நம்ம கை கால்களையும் கழுவலாம். அது கிருமி நாசினி. இது பார்க்கும்போது சிலவங்க வந்து ஒரு 2 பசு வீட்டில் வச்சு பால் கறந்துட்டு இருப்பாங்க. சிலப்போ வெளியூரோ ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு அவங்க தினசரி கறந்துட்டு இருக்க டைமு ஒரு நாள் வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு கறக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த மடிநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதிக வாய்ப்புகள் உண்டு. அந்தந்த நேரத்தில் அந்த இதை ஒழுங்காக செய்துட்டு நீங்கள் திருமண நிகழ்ச்சிகளுக்கோ எங்கேயோ செல்லலாம். இது மிக முக்கியம். ஏன்னா முதலே சொன்னேன், பால் வந்து மிக எளிதில் கெட்டுப்போகக்கூடிய ஒரு பொருள். அதிக நேரம் அந்த மடியிலே இருந்துன்னா அது கெட்டு போகும். சுரந்தாச்சுன்னா தினசரி 1 மணிக்கு நீங்கள் பாலை கறக்குறீங்கன்னா அந்த 1 மணிக்கு தினசரி கறந்து விட வேண்டும். நீங்கள் 1 மணிக்கு தினசரி கறக்கக்கூடிய பாலை நீங்கள் ஒரு நாள் மட்டும் 4 மணிக்கு கறந்தீங்கன்னா பால் நிச்சயமாக கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, மடிநோய் வர வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து நம்ம வெளியூர் போனாலும் வந்து நம்ம கரெக்டாக 1 மணிக்கு கறக்கன்னு பார்க்கும்போது தினசரி அது 1 மணிக்கு கறந்து எடுத்துகிட்டே இருக்கணும். நீங்கள் கறக்க இயலவில்லை என்றால் இன்னொரு ஆளை ஏற்பாடு பண்ணி செல்ல வேண்டும். இது பார்க்கும்போது அந்த மடிநோயை வந்து நம்ம ஏதாவது அந்த மருந்துகள் போட்டு அதை வந்து குணப்படுத்த முடியுமா சார்? வெளியே வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க, மேக்ஸல் கிளிசரின் பேஸ்ட், அதை தேய்ப்பாங்க. அல்லது சிலவங்க ஐஸ் வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் போதாது, இது எந்த கிருமினால அது வந்தது என்று பார்த்து, அதான் நான் சொன்னேன், ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பார்த்து அது எந்த ஆன்டிபயோட்டிக் இதுக்கு கொடுத்தா குணமாகுங்கன்னு சொல்லுவாங்க பல்கலைக்கழகத்தில். அதை நம்ம டாக்டர் மூலம் அந்த ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி கொடுத்தா வழியே
அந்த மடிநோய் முற்றிலும் குணமாகாது. சரி, அந்த மாதிரி பாலை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது எத்தனை நாள் கிடச்சி அதனுடைய ரிசல்ட் தெரியும் சார்? அது அண்டே கிடைக்கும். அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து எந்த கிருமினால வந்து அந்த மடிநோய் வந்திருக்குன்னு பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒழுங்கு அப்படி செய்தால் தான் அது திரும்ப வராது, இல்லாட்ட ரிலாப்ஸ் ஆகும். அப்படி செய்தாலும் 3 நாட்கள் தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அந்த 3 நாளில் வந்து அது சரியாயிரும். சிலவங்க 1 நாள் மட்டும் பண்ணுவாங்க, 2 நாள் விட்டுருவாங்க, அது வந்து குணமாகாது. பிறகு எல்லா காம்பும் பரவும், கடைசியில் மாடை பிற கறி விலகு ஸ்லாட்டருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். கால்நடைகளுக்குன்னு பார்க்கும்போது உணவுகள் வந்து ஒவ்வொரு விதத்துலேருந்து மக்கள் கொடுக்குறாங்க. அந்த உணவுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அடர் தீவனம் பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் கொடுக்குறது நல்லது, உலர் தீவனத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் கொடுக்குறது நல்லது, அதுவும் பசுந்தீவனத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் கொடுக்குறது நல்லது சார்? பசுந்தீவனம் வந்து பச்சை புல் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பால் கறவையில் உள்ள பசுக்களுக்கு 10 முதல் 15 கிலோ வரை கொடுக்கலாம். அதே மாதிரி உலர் தீவனம் வந்து வைக்கோல் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2.5 கிலோ மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊரில் வந்து மக்கள் வைக்கோலை விலைக்கு வாங்கி போடுவாங்க. அது வந்து ரொம்ப கொடுத்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு சத்து, உடம்புல உள்ள சுண்ணாம்பு சத்து, இந்த கால்சியம், ஏன்னா பால் ஏன் வெள்ளையாக இருக்குன்னா அது வந்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ளவர். அப்போ அந்த கால்சியம் சத்து என்னென்னா இட் வில் பி டெப்ளீட்டட் த்ரூ யூரின் மூலம் கால்சியம் வெளியே போயிட்டே இருக்கும். அதனால் வைக்கோல் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. 2.5 கிலோ இல்லை 3 கிலோ ஒரு நாளைக்கு. அது சாப்பிட்டுட்டு அது அசைப்போடும், அவ்வளோதான். அடர் தீவனம் வந்து நீங்கள் இந்த உளுந்து தூசி, குச்சி மிச்சர், கான்சன்ட்ரேட் ஃபீடு, தவிடு, எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்படி கொஞ்சம் சமச்சீர் உணவு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து 2 லிட்டர் பால் கறக்கூடிய மாட்டுக்கு 1 கிலோ கொடுக்கலாம். இது பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த பசுக்களுக்கு வந்து வைக்கோல் கொடுக்கறதுனால வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாடு இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது அந்த அறிகுறி வந்து நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த உடம்பு வந்து மெலிந்து காணப்படும், ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா கால்சியம் வெளியே போயிட்டே இருக்கு. 10 கிலோ 15 கிலோ பச்சை புல் போடலாம். உலர் தீவனம் வந்து 15 கிலோ போட்டிங்கன்னா மாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது தேவையில்லை, அப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த வைக்கோலை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த நேரத்தில் கொடுக்கறது நல்லது? ஒரு நாளைக்கு 2 நேரம் கொடுக்கலாம். ஒரு காலையில் ஒரு 1.5 கிலோ, சாயங்காலம் ஒரு 1.5 கிலோ, அவ்வளோதான் கொடுக்கணும். ஆனால் நம்ம மக்கள் வந்து அதிக அளவில் வைக்கோலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ தூரம் ஆகாரம் போடுறேன், ஆனால் என் மாடு பால் சரியாக கறக்கல, மாடு ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அள்ளி போடுறது வைக்கோல். அப்படி போடக்கூடாது, வைக்கோல் அதிகமாக போடுறது நல்லதல்ல. அப்போ வந்து வைக்கோல் வந்து அதிகமாக கொடுத்தான்னு பார்க்கும்போது பால் தன்மை வந்து குறையிறதுக்கும் எல்லாம் பாலும் குறையும், உடம்பு ஆரோக்கியமே போயிடும். இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு ஆரோக்கியமான பசு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும்போது அதை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது நல்லது சார்? இப்போ அந்த டிஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜெர்சி கிராஸை பொறுத்த கலப்பின பசு, டிஸ்ட் ஃபேஸ், ப்ரொட்ரூடிங் ஐஸ், கண்கள் வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கும், பல்ஜிங் அவுட்டு. அப்புறம் இந்த நீளமாக இருக்கும், ஒரே லெவலில் நீளமாக இருக்க வேண்டும். அந்த அப்டமன், வயிற்று பாகம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கணும். அந்த அடர் வந்து மடி வந்து 2 பின்னங்கால்களுக்கு இடையில் ஒரே ஷேப்பாக ஒரே லெவலில் இருக்கணும். ஒன்று ஏறி இறங்கி இருக்கக்கூடாது, ஒரே அடர் இருக்கணும். 4 காம்புகளும் ஒரே நீளமாக இருந்தால் அது வந்து சரியான ஒரு பசு. அது நம்ம பார்த்த உடனே நம்ம சொல்லிவிடலாம். இது பார்க்கும்போது ஒரு விவசாயிக்கு அந்த பசுவை பார்த்ததும் அது இது ஏதாவது நோய்களோ ஏதாவது தாக்கியிருக்குன்னு பார்க்கும்போது அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக அந்த ஹெல்த்தியாக உள்ள ஆரோக்கியமான பசுவை நம்ம பார்த்துடலாம். மற்றபடினா உங்களுக்கு எலும்பு எல்லாம் தெரியும், விலா எலும்பு எல்லாம், ரிப்ஸ் எல்லாம் தெரியும். சரியா அது பார்த்த உடனே தெரியும், ஒரு ஆரோக்கியமான ஒரு தோற்றம் இருக்காது. இது பார்க்கும்போது அது போடுற அந்த சாணி மூலம் வச்சு ஏதாவது நோய்கள் தாக்கியிருக்குன்னு அதை நம்ம அறிகுறி பண்ண முடியுமா? சாணி போடுறது இப்போ இந்த கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சாணி வந்து வலுவழுப்பாக இருக்கும், போடும். தண்ணியை வந்து முங்கி குடிக்காது, தெளிந்த தண்ணியை குடிக்கும். அது கீட்டோசிஸ்ன்னு ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். அதுக்கு வந்து டெக்ஸ்ட்ரோஸ் கொடுப்பாங்க, ஐவி இன்ட்ராவீனஸாக டெக்ஸ்ட்ரோஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கு இந்த மாதிரி சாணி வந்து ஷைனிங்காக இருக்கும். அப்போ வந்து சாணி வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம், சில நோய்களை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் யூரின், அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். யூரின் கலரை வச்சு ஒரு மாதிரி காஃபி கலர்டு யூரின்னா புரோட்டோசோவல் டிசீஸ்னால வராது. மஞ்சள் கலரை கட்டி மஞ்சள்னா ஜாண்டிஸ், அதுக்கு அப்படி இருக்கும். மஞ்சள் காமாலையும் இருக்கு, பசுக்களுக்கு மஞ்சள் காமாலையும் வரும். அது வந்து நம்ம அந்த யூரினை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். யூரின் வச்சு கண்டுபிடிக்கணும். பிளட் டெஸ்ட் இருக்கு. அதனுடைய உணவு எடுக்காது, அதிகமாக உணவு உட்கொள்ளாது. அப்போ வந்து இந்த ஏதாவது ஒரு நோய்கள் தாக்கியிருக்குன்னு பார்க்கும்போது அந்த உணவுகள் எடுக்காமல் இருக்கும்போது நம்ம கவனிப்பு முறை முக்கியத்துவம் கொடுக்கணும். உடனே கொடுத்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அதை அணுகி அதை அவரிடம் கூறினால் அவர் அதை வந்து பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது பார்க்கும்போது இந்த ஆடுகளுக்கு கூட இந்த மடிநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்குது. ஆனால் பசுக்களுக்கு வர மாதிரி அதிகமான வாய்ப்புகள் இல்லை. மடிநோயில் இந்த ஜமுனாபுரி, அது வந்து பாலுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு இனம். அது மடி வந்து பெரிதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு அது வந்து நடந்து திரியும் போது அந்த 2 கால்களும் பட்டு அடிபட்டு சுராய்ப்பு பட்டு அது அப்படியும் வரும். மடிநோய் வரைக்கும் ஆடுகளுக்கு வாய்ப்பு உண்டு. ஜமுனாபாரி. அப்போ அந்த ஜமுனாபாரி ஆடுகளுக்கு மட்டும் அந்த மடிநோய் வருவதற்கு வாய்ப்பு, அதிக வாய்ப்பு உண்டு. இது மற்ற ஆடுகளுக்கும் வர வாய்ப்பு வரும், ஆனால் மிக குறைவு.
பசுக்களுக்கு வருகின்ற அளவு அதிகமாக ஆடுகளுக்கு வராது, குறைவாக தான் இருக்கு. குறைவாக தான் வரும். இவ்வளோ நேரம் வந்து கால்நடைகளுக்கு மடிநோய் வருவதற்கான காரணங்களும் அதை வந்து எப்படி நம்ம தடுக்கும் முறையும் பற்றி அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி. நன்றி. இதுவரை கால்நடைகளுக்கு மடிநோய் வருவதற்கான காரணங்களும் தடுக்கும் முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் ஆரல்வாய் மொழி கால்நடை உதவி மருத்துவர் ஜி. கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். உடன் உரையாடியவர் ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி.